வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க கூகுளிலேருந்து. அது எதனால் ரிமூவ் பண்ணாங்க, நம்ம எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ரோ ப்ராஜெக்ட். நான் உங்கள் ராம்ஜி. இது பாருங்கள், நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டஸ் சேவர் அப்ளிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பை கூகுள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. கூகுள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து எதனால் எரர் ஆகிருக்கு, என்ன இஷ்யூலாம் வந்திருக்கு, நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ, இந்த அப்ளிகேஷனோட இஷ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேட்டஸ் சேவர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற டைட்டில் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து ஹை ரெசல்யூஷன் ஐகான், இந்த பேக்கேஜில் உள்ள ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட்டில். இந்த ஐகான் வந்து நீங்கள் வந்து வைக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், குயிக்லி அண்ட் ஈஸிலி டவுன்லோட் சொல்லி நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இஷ்யூ வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேலா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவோம். இது சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐகான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய ஐகான்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து, இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ஐகான்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த ஐகான். ஓகேலா? இதான் வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இப்போ இஷ்யூ ஆயிடுச்சு இல்லையா? அதனால் நம்ம இந்த ஐகான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். தமிழ் ஹெச்டி ஸ்டேட்டஸ் வீடியோஸ் இது நம்மளாக கிரியேட் பண்ணனால இது வந்து ஒன்றுமே காப்பிரைட் ஸ்டேக் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணி ஒன்றுமே வராது. இது நமக்கு ஓனாக கிரியேட் பண்ணல, கூகுளில் டவுன்லோட் பண்ணி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணனால இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி போட்டனால எரர் வந்திருக்கு. ஓகேலா? சரி, ஓகே. இது வந்து எப்படி மாற்றணும் பார்த்தீங்கன்னா, இதிலே மெயில் ஸ்டோர் லிஸ்டிங் சொல்லியிருக்கோம். இது பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியலனா அடுத்த வீடியோஸ் வந்து பார்ப்போம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேலா? இதில் ஆப் நேம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப் நேம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இது வந்து இப்போ வந்திருக்கு இல்லையா நம்மளுக்கு, இதுவும் இஷ்யூ வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து மாற்றுவோம். என்ன மாற்றலாம்? நம்ம வந்து ஹெச்டி ஸ்டேட்டஸ் வீடியோஸ், ஹெச்டி ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேலா? VIDOS வீடியோஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த பேர் தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வரும்போது ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அப்ளிகேஷனோட பேர் வந்து வரும். ஓகேலா? நம்ம எப்படின்னா வச்சுக்கலாம். அதை ஆப் கிரியேட் பண்ணும்போது வைக்கிறது, இது வந்து ப்ளே ஸ்டோரில் விசுவல் ஆகும்போது வைக்கிறது. அதனால் இது வந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு நம்மளுக்கு. அப்புறம் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இது ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன வைப்போம்? யூ கேன் டவுன்லோட் ஆல். சரி, ஃபுல்லாக மாற்றியாச்சு. 80 வேர்டுக்குள்ளே இருந்து இது இருக்கணும். ஓகேலா? ஸோ நம்ம வந்து யூ கேன் டவுன்லோட் ஆல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஜஸ்ட் 1 கிளிக் சொல்லி மாற்றியாச்சு. இது நம்மளாம் வந்து கிரியேட் பண்ணது, இதுக்கு என்ன ஆகும் தெரியல, போட்டு பார்ப்போம். ஓகேலா? இதெல்லாம் மிச்சப்படி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஐகான், இந்த ஐக்கான் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஐக்கானுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? அங்கே இருக்குது டெஸ்க்டாப், ஃபைனல், ஐகான்ஸ். இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஐகான் PNG அப்லோடான ஐக்கான். இது வந்து PNG, JPG இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து வைக்கலாம். 1 MB இருக்கணும். ஓகேலா? சரி, நம்ம வந்து வச்சாச்சு. அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ எல்லாமே மாற்றியாச்சு. 3 எரர் வந்தது, 3மே சால்வ் பண்ணியாச்சு. ஒன்று வந்து நேமு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து நம்மளோட ஐக்கான் மாற்றியாச்சு. இது 3 தான் எரர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வாங்க. அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக நிறையா இருக்கும். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் தெரியுறக்காண்டி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஐக்கான் நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதும் தெரியும். இன்டர்ஃபேஸ் வந்து எல்லாமே மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு ஐக்கான் வச்சுட்டு உள்ளே ஒரு ஐக்கான் வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ இது வச்சா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்து இந்த சிவப்பு கலர் மேலே இருக்குங்களா, ரெட் கலர், இது எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரில். ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம வந்து ஃபுல்லாகவே மாற்றிடுவோம். ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபுல்லாக மாற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்பவே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப் அப்டேட் பண்ணால் தான் நம்மளுடைய ஐக்கான் வந்து மாறும்.
ஸோ இந்த பேக்கேஜ் நேம் தெரியுங்களா, com.uw யூசர் ஸ்டேட்டஸ் சேவர் ஃபார் வாட்ஸ்அப் இருக்குங்களா. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க com.uw யூசர் ஸ்டேட்டஸ் சேவர் வாட்ஸ்அப். ஓகேலா. இந்த பேக்கேஜ் நேம் வந்து மாற்றக்கூடாது. இதெல்லாம் இப்போ நம்ம எப்படி அடுத்து கிரியேட் பண்ணுற போகிறோங்கிற அடுத்த வீடியோஸை பார்ப்போம். ஸோ அப்டேட் மட்டும் பண்ணுவோம். 2.2 வெர்ஷன் 2ல் இருக்குது. நம்ம வந்து 3 மாற்றிடுவோம். 3 மாற்றிட்டு இங்கே வந்து 1.0.1 சொல்லி வச்சுருவோம். ஓகேங்களா. மாற்றிட்டு சைன்இன் கொடுத்துருவோம். கொடுத்தோம்னா நம்மளோட வெர்ஷன் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2.0 3.0 மாதிரியும் ப்ளே ஸ்டோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் ஆகிரும். ஓகேலா. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஃப்ளாஷ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோகோலாம் மாற்றியாச்சு, இதுவும் மாற்றியாச்சு தெரியுங்களா. ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா பில்டு கொடுத்து ஆப் பண்டலில் போயிட்டு எல்லாமே கொடுத்தோம்னா என்ன ஆகும், நம்மளோட ரிலீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். ஓகேலா. இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம எப்படி பில்டு பண்ணுறது, எப்படி நம்ம ஏபிகே ஃபைலை மாற்றுறதுங்கிறது எல்லாமே பார்ப்போம். இது ஃபுல்லாகவே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே கேஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆயிடுச்சு. நம்ம அது தெரியுங்களா, வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியும் பில்டு சக்ஸஸ்ஃபுல். ஓகேலா. ஸோ இந்த ஃபைல் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கும். இதில் ஆப்பில் ரிலீஸில் போனீங்கன்னா இருக்கும். 2.0 வந்து பழசு, நம்ம ஆல்ரெடி பண்ணது. இது வந்து இப்போ ஆனது 3.0. ஓகேலா. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இது ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ நம்ம அப்லோட் பண்ணுவோம். எங்கே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டு, டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் 2. இது எல்லாமே நம்ம பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ புதுசாக நம்ம வந்து ஐகான்ஸ்லாம் மாற்றினோம் இல்லையா, ஐகான்ஸ்லாம் மாற்றி நம்ம வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா. அப்புறம் மினிமம் வந்து 3லேருந்து 8 வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா. எல்லாமே இப்போ ஓப்பன் கொடுப்போம். ஓகே கைஸ், ஐகான்ஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதுபோக வந்து ஐகான் மாற்றியாச்சு, இது எல்லாமே மாற்றியாச்சு. ஜஸ்ட் இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கோ டு ரிவ்யூன்னு சொல்லி வரும். ரிவ்யூ கொடுத்துருங்க. இங்கே வந்து 4 சேஞ்சஸ் கொடுத்துருங்க, சென்ட் கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூக்கு ஸ்டார்ட் ஆயிரும். சென்ட் 1 ரிவ்யூன்னு சொல்லி வருது, திரும்ப கொடுத்துருங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஆப் பண்டல் வந்து 3 வெர்ஷன் 3 மாறிச்சுங்களா. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2.0 வந்து பழைய வெர்ஷன். ஓகேலா. எல்லாமே ரோல் அவுட் ஆயிடுச்சு. நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமூவ் பை கூகுள்னு சொல்லி இருந்துச்சு, அப்படியே இருக்குது. இந்த ஆப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சென்ட் டு ரிவ்யூன்னு சொல்லி மாறிச்சு. ஓகேலா. இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்தோன்னா கோ டு ரிவ்யூ சொல்லி வரும். ரிவ்யூ கொடுத்துட்டு சென்ட் 1 சேஞ்சஸ், ஆட் சேஞ்சஸ். நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் இருக்குது இப்போதைக்கு தெரியுதுங்களா. வெர்ஷன் கூட வந்து 3.0 வந்து இன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி காட்டுது இந்த இடத்துல. ஸோ இது வந்து அவைலபிள் டு செலக்டட் டெஸ்டர். இது வந்து ஆல்ரெடி வந்து 2.0 வந்து செலக்ட் ஆன டெஸ்டர் வந்து டிக் ஆகிருக்கு. இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லுது. ஓகே ஸோ இது வந்து ப்ராசஸிங்கில் நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாமே முடிச்சு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபோனுக்கு வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் வந்து டெமோ காண்டி ஏற்றி வச்சுருக்கோம் 3.0. இதில் பாருங்கள் ஐக்கன்லாம் மாதிரி பாருங்கள். ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ரிவ்யூவில் இருக்கிறனால நம்ம வந்து இது நம்ம மொபைலில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. நம்ம மாற்றின ஐக்கான்ஸ் வந்து பாருங்கள் மாறிடுச்சு. நான் உங்களுக்கு மொதல் காட்டின வந்து வேறு ஐக்கான் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து பெர்மிஷன் மட்டும் கொடுத்துருவோம். பெர்மிஷன் ஹலோ 2 வாட்ஸ்அப்னா நம்ம 2 வாட்ஸ்அப்பை நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய ஐக்கான்ஸ் எல்லாமே மாறிடுச்சு தெரியுதுங்களா. இங்கேயே மாறிடுச்சு, வெளியே மாறிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி இந்த மாதிரி அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறது, எப்படி ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறது, எப்படி வேறு அப்ளிகேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டே வரோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.